ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் எதை வச்சுன்னா ஜவ்வரிசியில் யூஸ்வலாக நம்ம பாயாசம் தான் வச்சு சாப்பிட்ருப்போம். பட் இந்த மாதிரி கேசரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா இது ஒரு காமன் நேரத்தில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நைலான் ஜவ்வரிசி, குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா. ஸோ இந்த நைலான் ஜவ்வரிசி வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா 2-3 தடவை நான் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 5 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இந்த மாதிரி ஊறி போயிருக்கும். நீங்கள் வந்து கையை வச்சு மசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக மசியும் அந்தளவு கொஞ்சம் ஊறி போயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கிஸ்மிஸ் பழம் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த 1 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நெய் நான் ஊற்றலை. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஜவ்வரிசி வந்து ஊற வைக்கிறது தான் வேலை நமக்கு. ஊற வச்சதுன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் நல்லா வதக்கிவிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா கண்ணாடி அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும், கண்ணாடி கலருக்கு வந்துடும் ஜவ்வரிசி. அது தட்டிக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் ஜவ்வரிசி கொஞ்சம் வேகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டியாகிட்டே வரும் ஜவ்வரிசி வதங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்திங்களோ அதே அளவு வந்து நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன ஜீனி சேர்க்கணும்னா ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. பட் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்கணும் அவசியம் இல்லை. இதுவே நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். அதனால தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த நம்ம வந்து சக்கரை இது நாட்டு சக்கரை சேர்த்ததுனால அது கொஞ்சம் உருகி கொஞ்சம் வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்புறமா கட்டி ஆயிரும். ஸோ இது நல்லா வேகட்டும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் ஜீனி சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சக்கரை அதிகமாக தேவைன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அதே அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் ஜீனி வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேனை விட்டு நல்லா ஒட்டி அல்வா பதத்துக்கு நல்லா வந்து சுருண்டு வரும். அவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா கலந்துவிட்டுட்டே இருந்திங்கன்னா அவ்வளோதான், நல்லா கட்டி ஆயிடுச்சு. பேனை விட்டு நல்லா ஒட்டாமல் கேசரி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா ஒரு சூப்பராக ஜவ்வரிசி வச்சு கேசரி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம பாயாசம் தான் செஞ்சுருப்போம். பட் வந்து சட்டுன்னு ஏதாவது ஸ்வீட்ஸ்னால் இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு கேசரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸாக ஒரு ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுட் கலர் சேர்த்தா கூட ரெட் கலரில் இருக்கும். பட் நாட்டு சக்கரை சேர்த்தனால இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஊற வச்சிங்கன்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஜீனி சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.